இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களில் அவர் எருசலேம் தெருவீதிகளினூட அவர் இப்படி சஞ்சரித்து போகும் பொழுது அவர் நாயின் என்கிற ஒரு ஊருக்கு வாசல்ல வருகிறார். நாயின் ஊருக்கு அவர் வந்த உடனேயே ஆமேன் அந்த இடத்தில் 4 ஆள் ஆமேன் ஒரு இறந்து போன ஒரு பிணத்தையும் சுமந்து கொண்டு நடந்து வருகிறதை அவர் பார்க்கிறார். ஆமேன் நாயின் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் அழகு இல்லைன்னா மனோகரம், பியூட்டிஃபுல். ஆமேன் நாயின் என்கிற பட்டணத்துக்கு பேரு, அந்த பட்டணத்தினுடைய பேருனுடைய அர்த்தம் அழகு. ஆமென் மனோகரம் இல்லைன்னா பியூட்டிஃபுல். ஆனா பட்டணத்துக்கு உள்ள இருந்து வெளியே வருகிறது துக்கமும் கண்ணீரும் நிறைந்த ஆமென் ஒரு ஆமென் பிரயாணம் தான் உள்ள இருந்து வெளியே வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்முடைய லைஃப்ல அப்படித்தானே. வெளியில பார்த்தா பேரு நல்ல அழகான பேரு, வெளியில பார்த்தா நல்லதா இருக்கீங்க, நல்ல அழகா இருக்கீங்க, அந்தஸ்தா இருக்கீங்க, நல்ல வீடு வச்சிருக்கீங்க, நல்ல வேலை இருக்குது, நல்ல வண்டி வச்சிருக்கீங்க, வெளியில பார்த்தா எந்த குறையுமே இல்லை. ஆனா உள்ள யாருக்குள்ளையும் சொல்ல முடியாத ஆமென் யார்ட்டையும் சொல்ல முடியாத வேதனையான அனுபவங்களையும் வருத்தங்களையும் வைத்துக் கொண்டு யாரையெல்லாம் தொட்டுட்டு ஆண்டவர் சொல்றார், நாயினூரின் விதவையினுடைய கண்ணீரை துடைத்து அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினவர் உங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற போகிறார்னு சொன்னா எத்தனை பேர் கையை தட்டி ஆண்டவருக்கு ஆமென் சொல்வீங்க?